காலையில பார்த்தீங்கன்னா, லைவ்ல ஃபர்ஸ்ட்டே வந்து சாண்ட்ரா அந்த டோர் பக்கத்தில உட்காந்துருக்காங்க. நான் வந்து ஐயோ! நம்ம திரும்பவும் அதே கன்டென்ட் தான் போடணுமா அப்படின்னு நெனச்சேன். பார்த்தா இந்த வாட்டி அமித் இல்ல விக்ரம் இருந்தாரு. இந்த பக்கம் அமித் இருந்தாரு. பட் அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. ஸோ விக்ரம் கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. கனியக்கா கூட நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா கூட நடந்தத சொல்றாங்க. பிரஜன் போனப்போ ஃபீல் பண்ணல. பிரஜனுக்கு நான் அவளுக்கு இங்க யார் கூடயும் செட் ஆகல. அவளுக்கு யார் கூடயும் ஒத்து போகலங்கிறதுக்காக பிரஜன் கூட அவ ரொம்ப க்ளோஸா இருந்ததுக்கு நான் விட்டுட்டுருந்தேன். பரவால்ல. நான் கூட பிரஜன் கிட்ட அவ்வளோ பேசல. அவள் எவ்வளோ வேணா பேசிட்டு போட்டும். ஏன்னா அவள் வேறு யாரு கூடயும் கனெக்ட் ஆகலை. அதனால அவள் பேசட்டும்னு சொல்லி நான் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவள் பிரஜன் போனதுக்கு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவோ எதுவுமே இல்லை. பிரஜன் அவ்வளோ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கனியக்கா பக்கத்தில் கனியக்கா மேலே அவங்களுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சாண்ட்ரா பக்கத்தில் இருக்கிற நியாயம் இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோடனே விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ என்கிட்ட சொல்கிறத டேரெக்டாக அவங்கக்கிட்டே போய் அட்ரஸ் பண்ணலாமே. ஒரு வாட்டி சொல்லலாம், கோவமாக கூட சொல்லலாம். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த காரணங்களை நீங்கள் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. கனிக்கிட்டையும் சரி திவ்யாக்கிட்டையும் சரி 2 பேத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. பொதுவாக சண்டை வலிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா நான் அப்படியே ஒதுங்கிடுவேன். நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே விக்ரம் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து நேத்தி பண்ணது எல்லாமே அப்படியே பாரு பண்ணது மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அம்மா சத்தியமாக சொல்கிறேன், திவ்யா அவங்கள பற்றி எங்கேயுமே தப்பாக பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, திவ்யா வந்து கனியக்கா கிட்ட பேசினாங்களேன்னு. அவங்க என்னென்னா நடந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. எதையுமே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி பேசலைங்கிறது தான் அங்கே அந்த வித்தியாசம். அவங்க வந்து என்ன நடந்துருந்துச்சு, எதனால் சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் பிரச்சனை வந்துச்சுங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு விக்ரமும் சொல்கிறாரு. அவங்க இப்போ சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க எதுவுமே தப்பாக அவங்கள பற்றி எங்கள் அம்மா சத்தியமாக பேசினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா அதை அப்படியே விட்டுடுறாங்க. அதை பற்றி பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்போ இப்போ விக்ரம் என்ன சொல்கிறாருன்னு, நீங்கள் பண்ணுறது நேற்று ஒரு பிஹேவியர்லாம் பண்ணீங்க தெரியுமா, அப்படி பாரு ஒன்று பண்ணுவோம்ல ஒரு இதுக்காக, அதே மாதிரி இருந்துச்சு நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நானுமே உங்களுக்கு வந்து வெளியிலனா இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேச நான் சொல்ல மாட்டேன். இது பிக் பாஸ் ஹவுஸ். இங்கே நம்ம ஒருத்தரை பிடிக்கலைன்னு அப்படி ஒதுங்கி போக முடியாது. நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலைன்னா கூட அது டேரெக்டாக அட்ரஸ் பண்ணி சொல்லிடணும். பிக் பாஸ் ஹவுஸில் அப்படி தான். நம்ம வந்து பிடிக்காதவங்களை ஒதுக்கிட்டு போகிறதுக்கு உண்டான வீடு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அட்வைஸை சாண்ட்ராக்கு கொடுக்குறாரு. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வீக் அவங்க ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க சீக்ரெட் டாஸ்கில். அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்து ஆடினா பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களோட கேமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.